வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப வாயடி அடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான். சும்மா நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். சரி நம்ம வந்து பேசக்கூடாது 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 அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் திமுறில் அதனால் நீ பேசு. உன்னை நான் பேச விட்டு அடிக்கிறேன் நான். சரியா? நீ பேசு. உன்னை சரி போனா போகுதே அப்படின்னு சொல்லி நானும் மீடியாக்குள்ளே நீங்கள் எவ்வளவோ நீங்கள் பேசுனீங்க செஞ்சீங்க. நான் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கேனா சொல்லு. அந்த டீசன்சியாவது உங்களுக்கு தெரியுதா? அந்த டீசன்சியாவது உனக்கு தெரியுதா இல்லையாடா உனக்கு மடப்பையில்? நான் கேட்குறேன். என்னமோ நீ பேசி தான் நான் பெரிய ஆளானேன். நான் பெரிய ஆள். நான் எப்போவோ பெரிய ஆள்றாடே. 2015 நான் பெரிய ஆள்றா நான். இல்லை நான் பிறந்ததுலேருந்தே சாதனான்னு பேர் சொன்னால் தெரியாத ஆளே கிடையாது நான். சும்மா இடையில வந்து அது ஒரு ஆளுன்னு நீ வந்து அவள் பேரை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வீடியோவில் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்க நீயே. ஒன்று நான் கொடுத்த மன்னிப்பில் ஒன்று நீ பொழைச்ச இன்றைக்கி கால் மேலே கால் போட்டு தின்னுக்கிட்டு உக்காந்துருக்க. நீட்டாக லைவ் பேசுகிற, சம்பாதிக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க. இன்னொன்று அவள் சூர்யா போட்ட பிச்சை. அவள் வந்து மன்னிப்பு கேட்டு உனக்காக அவள் வந்து அந்த இடத்துல போராடல அப்படின்னா நீ இந்த திமுரு பேச்செல்லாம் நீ வந்து பேச மாட்ட. சரியா? முன்னா மரியாதையாக நான் சொல்கிறேன், ஒழுங்காக வாயை வச்சுக்கிட்டு செவனேன்னு இரு. இல்லைனா இந்த வீடியோவோட உனக்கு லாஸ்ட் வீடியோ உனக்கு என்ன, நான் பேசவே மாட்டேன். நீ என்னென்ன பேசுகிறியோ நீ பேசு. நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்டா கூணுக்கிழவா. நான் அதுக்கப்புறம் உன்னைய நான் பார்த்துக்கிறேன் நான். சரியா? என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமுறா? சரி இப்போ எங்கே போச்சு உனக்கு அந்த மயக்கம், அந்த ஏப்பம், அந்த டிபி மாதிரி இருக்குதுமா? எனக்கு டிபிமா, ஐயோ நான் உள்ளுக்குள்ளே போனேன்னா நான் பிழைக்க மாட்டேனே அப்படின்னு ஒரு 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 ஆக்டிங் போட்டி. அதெல்லாம் எங்கே போச்சு உனக்கு? அதெல்லாம் எங்கே போச்சுங்கிறேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒரு வீடியோவாக ஸ்க்ரீன்ஷாட்டாக எல்லாம் எடுத்து 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 எனக்கு அனுப்புகிறாங்க. மெண்டலாக இருக்குடா டே. செவனே நின்றுங்கடா. அவன் பொழப்ப பார்த்துட்டு செவனே விட்டாச்சா? செவனேன்னு உங்களுக்குன்னு கண்டென்ட் இருக்கா இல்லையா? உங்களுக்குன்னு கண்டென்ட் இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் செவனேன்னு நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போக வேண்டியதானே. இடையில ஏன் ஊறுகா மாதிரி என்னையே தொட்டு தொட்டு நொட்டுறீங்க? இடையில எதுக்குப்பா என்னை தொட்டு தொட்டு நொட்டுறீங்க நீங்கள்? ஏன்னா கொஞ்சம் கூட நீங்களாம் சோறு திங்கிறீங்களா இல்லை சோத்தை விட்டு வேறு ஏதாவது தான் திங்கிறீங்களா டெய்லியும்? அவள் கூட பரவாயில்ல போலையே. அவள் வழியை பார்த்துட்டு அவள் போகிறா போலையே. நீ தான் அப்போ நோண்டிக்கிட்டே இருக்கப்போ உனக்கு தான் நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த நேரத்தை கரெக்ட் பண்ணி விட்டா நீ கரெக்டாகிடுவேன்னு நினைக்கிறேன் நான். சும்மா என்னமோ நீ தான் பெரிய புளுத்தி மாதிரியா, நீ தான் பெரிய ஆள் மாதிரியா, என்னமோ அடுத்தவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிற. இந்த மப்பு மந்தார பேச்சுக்கு தான் நான் வச்ச ஆப்பு. இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ட்டு பல வாட்டி சொல்லியிருக்கேனா என்கிட்ட? என்னைய பற்றிலாம் பேசாதீங்கடா, என் பேரை சொல்லி என் காசை திங்காதீங்கடா நான் சொல்லியிருக்கேன். பல வாட்டி சொல்லியிருக்கேன் நான். அறிவில்லை அவளுக்கு நான் போட்டு கூட அப்புறம் நான் பேசிவிடுவோண்டா. நான் உனக்கு மரியாதை கொடுத்தேன்னா அந்த மரியாதையை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்க. அந்த மரியாதையை நீ தயவு செய்து பின்பற்றிக்க. உன் தரத்தையும் உன் கேவலமான கோழி முட்டு பேச்சும் நேரத்துக்கு தகுந்தாப்புல ஏமாற்றி பேசுகிறதும், இங்கிட்டு ஜால்ரா அடிக்கிறதும் நடுவில் கும்மி அடிக்கிறதும், இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இது உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. வந்து இன்றைக்கி வந்து என்னமோ ஐய அவள் எங்கேயோ மூளையில் கடந்திருக்கிறா. அவளை வந்து பேசி நீ பெரிய ஆள் ஆக்குறங்கிற. ஏன்டா நான் மூளையில் கடனாம தான் எனக்கு மில்லியன் கணக்கில் நான் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேனா நான்? எல்லாத்துலேயும் நான் வந்து போயிட்டுருக்கேனா நான்? உங்களை பார்த்து தான் நான் வந்தேன். ஏன்னா இலை நல்லா பேசிவிடுவேன் நான். இன்னும் எனக்குலாம் பச்சையாக எனக்கு வாயில் கேவலமாக வந்து பல உண்மைகளை சொல்லிவிடுவேன். ஓடி பேர். ஆமாம். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து என்னைய பற்றி என்னைய பற்றி பேசாமல் உங்களால் இருக்க முடியாதா? என்னைய பற்றி பேசாமல் இருக்க முடியாதா? இன்னொரு தடவை நீ கண்டென்ட் வீடியோலையும் சரி லைவ்லேயும் சரி யார் எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து கமெண்ட் போட்டால் கூட நீ அந்த கமெண்ட்டை படிக்காத. என்னோட பேர் யூஸ் ஆகுதா? படிக்காத, பேசாத. வேலையை பாருங்க. நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல பெரிய ஆளாக இருங்க. உங்களை யார் வந்து என்னன்னு எந்த நாயாவது வந்து கேட்குமான்னு கேட்குறேன். அடுத்தவங்கள பேசினா உங்களுக்கு ஆப்பு ரெடி அடுத்த நிமிஷம். நான் இன்னைக்கு விட்டுருவேன், நாளைக்கு விட்டுருவேன், நாளான்னைக்கு ஏன் 3 மாதம் ஆகட்டும் 6 மாதம் ஆகட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் கோவத்தை பூரா நான் சேகரித்து வச்சேன்னா அதுக்கப்புறம் நீலாம் வந்து நான் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன். முதல்ல என் பேச்சை பேசாமல்
செவனேன்னு இருக்கிற வேலையை வந்தால் இருங்க, இல்லை பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான். சரியா? ஆமாம்.